அன்னைக்கே நான் தலைப்பாட சொன்னேன். பாதிக்கப்பட்ட வீட்ல இருந்து பொண்ணை எடுக்காது, அது நாக பாம்ப வீட்ல வச்சு பால் ஊத்தி வளர்க்கிற மாதிரின்னு. இன்னைக்கு எங்க வந்து நிக்குது பாத்தியா? நம்ம வீட்ல உட்காந்துக்கிட்டே நம்ம குடும்பத்தை அழிக்கணுங்கிறதையே மனசுல வச்சிட்டு இருக்கா. எப்படி எப்படி உன்னால இந்த வீட்ல நடமாட முடியுது? அதுவும் சிரிச்ச முகத்தோட. ஏய், பிடிக்கலன்னா மூஞ்சிக்கு முன்னாடி பேசணும். எங்க முன்னாடி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு எங்க முதுகுக்கு பின்னாடி எங்களை அழிக்கிறதுக்கு வன்மத்தை கத்திக்கிட்டு இருக்கல. என்ன ஜென்மடி நீ? ஏய், ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நீ என்ன சதி செஞ்சாலும் சரி, என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. அத்த குடு. அதான் நான் ஜெயிலுக்கு போல. ஜெயிலுக்கு போலியா? ஜெயிலுக்கு போயிருந்தா உண்மையை நிரூபிக்க முடியாத அளவுக்கு இந்த கேஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா அப்ப என்னடா பண்றது? நீ மட்டும் ஜெயிலுக்கு போயிருந்தா நம்ம மொத்த குடும்பமும் நிலக்குலைஞ்சு போயிருக்காது. நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு என்னெல்லாம் வேலை பார்த்திருக்கா இவ. அண்ணி, என்னால சுத்தமா நம்பவே முடியல அண்ணி. மாறன் யாரு? உங்க புருஷனோட தம்பி. எப்படி அண்ணி அவனை போய் ஒரு எதிரியா பார்க்க முடியுது உங்களுக்கு? லாயர் யாருமே கிடைக்காம இந்த கேஸ்ல இருந்து இவனை வெளியே கொண்டு வரதுக்கு நாங்களா இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அப்ப கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கலையா? மனசா? இவகிட்டயா மனச பத்தி பேசுற? இவ மனசெல்லாம் கொல்லுடா. இவளுக்கு நம்மள கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படணும். அதுக்குதான் உட்கார்ந்து எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கா. ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நுனிக்கலையில உட்கார்ந்துகிட்டு அடிக்கலைய வெட்டுறதுன்னு. அந்த வேலையை தான் இவ பாத்துக்கிட்டு இருக்கா. எந்த குடும்பத்துல வாழ வந்தமோ அந்த குடும்பத்தை அழிக்க நினைக்கிற. இல்லடி, இதுக்கப்புறமும் உன்னை இந்த வீட்டுல வச்சுக்கிறதுக்கு நான் முட்டாள் இல்லடி. கிளம்பு கிளம்பு. நான் அன்னைக்கே இவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக்க கூடாதுன்னு நான் தலைப்பாட அடிச்சுட்டல. எவ்வளவு கதர்ன, எவ்வளவு போராடின, எவ்வளவு எடுத்து சொன்ன உனக்கு. உங்க யாருக்காவது நான் சொல்றது புரிஞ்சுதா? பம்படியா இவளை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க. சரி, வந்துட்டா. இங்க இருக்கிறவங்க மனசு தெரிஞ்சு கொஞ்சமாவது திருந்தி வாழ்வான்னு நினைச்சேன். இவ திருந்துற மாதிரியே தெரியலையே. இதுக்கப்புறமும் இவளை வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு கொஞ்சம் குலாவ சொல்றியா? ஏய் வாடி, போ வெளியில. அவங்க என்னதானே ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தாங்க, அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். அதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வேலை எல்லாம் வேணாம். தியாகம் பண்றியா மாறா? உன் மனசுல என்ன பெரிய தியாகி நினைப்பா? டேய், தியாகம் பண்றதுக்கும் விட்டு கொடுக்கறதுக்கும் யாருக்கு செய்யறோன்னு ஒரு தகுதி இருக்கு. இவளுக்கெல்லாம் பாவமே பார்க்க கூடாது. பார்த்து பார்த்து பண்ணது எல்லாம் அப்படியே. வீரா, அண்ணி எங்க போனாங்க உனக்கு தெரியுமா? வீட்டுக்கு எதுவும் போனாங்களா? உங்க அம்மாக்கு போன் பண்ணி கேட்டியா? எங்க வீட்டுக்கு தான் போயிருக்கா. சரி, என்னாச்சு? சேஃப் தானே? உங்க அம்மாக்கு இங்க நடந்த பிரச்சனை எதுவும் தெரியாதுல்ல? ஏன் தெரியாது? எல்லாத்தையும் நான் போன் பண்ணி சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? ஆமா, தெரியட்டும். இவ்வளவு நாள் அவளை பத்தி யாருக்குமே தெரியாம சேஃபா பாத்துக்கிட்டல, அது ஏன் தப்புதான். அதனாலதான் அவ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா. ஏய், என்னடி அவசரப்பட்டிய? அடிச்சாலும் திட்டினாலும் அவங்க ஒரு இடத்துல சேஃபா இருக்கணும்டி. மறாத அவளோட பிரச்சனை. இந்த இடத்துல நான் அவளுக்காக இறங்கி போறதா இல்ல. அவ செஞ்ச தப்புக்கு அவ தண்டனை அனுபவிக்கட்டும். அட்லீஸ்ட் அப்பவாவது அவ திருந்துறாளான்னு பாப்போம். உங்க வீட்டுல அத்தை அவங்களை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? எப்படி மாற ஏத்துப்பாங்க? எங்களை விட எங்க அம்மா இந்த குடும்பத்தோட உறவு பெருசு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் கேட்கவே வேண்டாம், உன் மேலயும் மாமா மேலயும் அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. இந்த கல்யாணம் நடந்ததுல இருந்து எவ்வளவு தடவை நான் அவகிட்ட வாழ்க்கை பாரடின்னு படிச்சு சொல்லிருக்கேன். தப்பா எதுவுமே யோசிக்காதன்னு நான் அவ்வளவு தடவை சொல்லிருக்க மாறா. அது எல்லாத்தையும் மீறி அவ இந்த மாதிரி செய்யறானா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அம்மாவாவது தங்கச்சியாவது நான் ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன்னு அவன் நினைச்சிட்டு இருந்திருக்கா. சரி, அதுக்கா அனுபவிக்கட்டும். அம்மா அவளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களாம். வாசல்லே போய் நின்னு கெஞ்சி இருக்கா. அம்மா கதவை சாத்துட்டு வெளியில அனுப்பிட்டாங்களாமா. வீரா, ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருத்தங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள மொத்தமா ஒதுக்கி வச்சிருவீங்களா? 1000 இருந்தாலும் அவங்க அக்காடி.
இந்த வீட்டோட மருமக. ஏன் அந்த இடத்துல இருந்து யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இது வெளியே தெரிஞ்சா என்னென்ன பேசுவாங்க தெரியுமா? ராமச்சந்திரன் தன்னோட மருமகளை வீட்டை விட்டு துரத்திட்டான்னு பேச மாட்டாங்க. சரி, அவங்க எங்க இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வரேன். நில்லு, நானும் வரேன். நீதான் அவங்க மேல கோவமா இருக்கியே. கோவமா தான் இருக்கேன், அதெல்லாம் குறையாது. ஆனாலும் நானும் இந்த குடும்பத்தோட மருமக தானே. என் அக்காவை பத்தி 4 பேர் பேசினாங்கன்னா மாமாக்கு எவ்வளவு அசிங்கமோ அதே அளவுக்கு எனக்கும் அசிங்கம் தான். எனக்கும் பொறுப்பு இருக்கு, நானும் வரேன். வேணா, நீ இங்கேயே இரு. ஏற்கனவே அத்தை உக்கிரமா சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப நீ என் கூட வந்து வச்சுக்கோவேன், இன்னும் எக்ஸ்ட்ராவா டென்ஷன் ஆகும். நான் சமாளிச்சுக்கிறேன். நானும் வரேன். சொல்றத கேளு, நான் பாத்துக்கிறேன். நீ இங்கேயே இரு.